4ஆம் அதிகாரம் யோவான் பரலோக காட்சியை பார்க்கிறாரு. பரலோகத்தின் கதவுகள் திறக்கப்படுது. அங்கு ஒரு அரியணை இருக்கிறத பார்க்கிறாரு. அரியணைக்கு கீழே கண்ணாடி போன்ற கடல் உள்ளதுன்னு சொல்றாரு. இந்த அரியணையில் வீச்சிருக்கிறவர் படிய கல் போலவும் மரகத கல் போலவும் அவருடைய தோற்றத்தை வர்ணிக்கிறாரு. ஏசப்பாவை பத்தி அவர் திருவெளிப்பாடு 1ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது அவருடைய கண்கள் தீப்பிழம்புகள் போலவும் கால்கள் வெண்கலம் போலவும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றையும் தனித்தனியா அவர் அடையாளம் காட்டியிருப்பாரு. ஆனா இயேசு கடவுளை பத்தி அவர் குறிப்பிடும் போது படியக்கல் போலவும் மரகதக்கல் போலவும் மட்டும் ஒரு ஒளி பயங்கரமான வெளிச்சத்தை அவர் சொல்றாரு. வெளிச்சம் கடவுளை தோற்றம் போல இருந்துச்சு, பிரகாசமா இருந்ததாக அவர் வர்ணிச்சிருக்காரு. அந்த கடவுளின் அரியணை சுற்றி 24 அரியணைகள் போடப்படும். 24 அரியணைகளையும் வானதூதர்கள் இருக்காங்க. இந்த தேவதூதர்கள் வெண் வஸ்திரம் தரித்திருக்காங்க. தலையில பொன்முடி இருக்குது. அதுக்கப்புறம் அவர் கெருபுகளை பார்க்கிறாரு. கெருபுகள் கழுகு, சிங்கம், காளை, மனுஷ ரூபம் கொண்ட ஜீவன்களா இருக்குது. இதுகளுக்கு 6 செட்டைகள் இருக்குது. இவங்க கடவுளுடைய மின் தூயவர் போதிச்சுட்டு இருக்காங்க. அவங்க துதிக்கும் போது தூதர்கள் தலைவணிங்க அவங்களுடைய கிரீடத்தை ஆண்டவருடைய பாதத்துல வைக்கிறாங்க.